ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பீஸா எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு டோ வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். என்னென்ன போட்டேன்னு கேட்டிங்கன்னா மைதா, சர்க்கரை, உப்பு, ஈஸ்ட்டு இது 3 தாங்க போட்டிருக்கேன். நான் இன்றைக்கி வந்து மெஷர்மெண்ட்லாம் எடுக்கிறேன். ஏதோ எனக்கு கைக்கு தோணுனால கொஞ்சம் தான் இருந்தது மைதா மாவு, அதனால் அதுக்கேற்ற மாதிரி போட்டு நான் மாவு பிசைச்சி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுட்டேன். ஈஸ்ட் வந்து நல்லா பார்த்திங்கன்னா உப்பி வந்திருந்தது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்திங்களா அதுதான் ஈஸ்ட்டு எப்படி வந்து ஆக்டிவேட் ஆகணும், அப்படி தான் ஆக்டிவேட் ஆகும். அது ஆக்டிவேட் ஆனதை நான் வந்து இன்றைக்கி 2 பீஸாவாக செய்ய போகிறேங்க. அதனால் வந்து நல்லா மாவை இது பண்ணிவிட்டு 2 இதுவாக எடுத்துக்கிட்டேன். ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்லா மாவை நல்லா ரவுண்டாக இது பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி பட்டர் பேப்பரில் தாங்க வைக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட எதனா இதுக்குன்னு பீஸா இது பண்ணுறது எதனா இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம். என்கிட்ட வந்து இன்றைக்கி பட்டர் பேப்பர் தான் இருந்தது. நான் வந்து ஓவன் வந்து எதுவுமே பொருள் இன்னும் வாங்கலை, அதனால் இன்றைக்கி பட்டர் பேப்பரில் நான் செய்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வாங்கிப்போம் அப்படின்றதுக்காக நான் எதுவுமே வாங்கலை. பட்டர் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெண்ணெய் தடவிட்டு கையிலக்கும் கொஞ்சம் வெண்ணெய் தடவிக்கோங்க. அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டோவில் நல்லா அமுக்கிட்டு அது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கு வச்சு ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அங்கங்கே போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அது வந்து பூரி மாதிரி உப்பி வராது, அப்படியே அமுங்கி இருக்கும். நடுப்புற மட்டும் சைட்லலாம் நல்லா உப்பி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா பீஸா சாஸ் தாங்க. பீஸா சாஸுன்னு கடையிலே விற்கிது. நான் அதில் தாங்க பண்ணியிருந்தேன். இது வந்து நல்லா வந்து டோலாம் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா இந்த பீஸா சாஸ்லாம் வந்து சூப்பராக இந்த இதுக்கு வந்து நாங்கள் கடையில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்குங்க இது வீட்டில் செய்கிற பீஸாவும். இப்போ பார்த்திங்கன்னா பீஸா சாஸ் போட்டு அதை ரெடி பண்ணி அங்கே வச்சுட்டேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் பெருசாக எதுவும் எடுக்கலைங்க. வெங்காயம், தக்காளி, அப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன் வேக வச்சு ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் பச்சை கலர் குடமிளகா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் குடமிளகா தான் எடுத்திருக்கேன். வீட்டில் இருக்க பொருளை வச்சு நான் டக்குன்னு செஞ்சுட்டேங்க. ஏன்னா இன்றைக்கி செய்யணும்னு ஐடியா கிடையாது. சரி ஏதோ தம்பி வந்து ஸ்கூல்லேருந்து வந்தால் ஸ்நாக்ஸ் கேட்பாரே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் செஞ்சேங்க. சரி இதை வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி டக்குன்னு செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோ, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வீட்டில் இருக்க பொருள் தான் நான் எல்லாமே எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்க வேண்டியதா. அது மேலே நான் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஃபஸ்ட்டு வந்து ஆனியனை வச்சுட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை குடமிளகா, அப்புறம் ரெட் கலர் குடமிளகாலாம் வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கார்ன் மட்டும்தான் மிச்சம் வைக்காத இருக்குது. ஷாப்பிங்கும் போட்டாச்சுங்க. போட்டுட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது சீஸ் தான். சீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா என் தம்பி தான் இது வீடியோ எடுத்தார். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, அவர் பேட்மிண்டன் கிளாஸுக்கு. அதனால் பாதி சீஸ் போடும்போது அவர் கிளம்பிட்டார் கிளாஸுக்கு. அதனால் நான் என்ன பண்ணேன், நான் சீஸ்லாம் துருவி போட்டுட்டு நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணிக்கினேன். அதனால் சீஸ் துருவின வீடியோ மட்டும் உங்களுக்கு காட்ட முடியல. இது வந்து பீஸா சீஸ் தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கடையில் நீங்கள் நல்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் எல்லா கடையிலையுமே கிடைக்கும். பீஸா சீஸுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க. இது மேலே பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளிலாம் போட்டிருப்போம்ல, அதுக்காக லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு வந்து நான் தூவிக்கிறேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் வரும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிடுச்சி. லைட்டாக பீஸா சீஸ்லாம் வந்து துருவி ரெடி பண்ணிவிட்டேன். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது காஞ்ச மிளகா தாங்க, அதை வந்து சில்லி ஃப்ளெக்ஸ்ன்னு கடையில் விற்பாங்க. அதை வந்து நான் பீஸாக்குன்னே நாங்கள் வந்து எப்பயுமே எங்கள் வீட்டில் ஸ்டாக் இருக்கும். நீங்கள் எல்லா என்ன சொல்கிறது சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குங்க கண்டிப்பாக. அது வந்து பீஸா சீஸ், அதாவது பீஸா சீஸும் கிடைக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளெக்ஸும் கிடைக்கும். இது வந்து ஆரிகானோன்னு சொல்லுவாங்க. இது ஒன்றுமே இல்லைங்க, புதினா இலையை காய வச்சுருப்பாங்க. அது வந்து டேஸ்ட் இது 2 தாங்க எடுத்து கொடுக்கும். இந்த சில்லி ஃப்ளெக்ஸும் இந்த ஆரிகானோவை தான் எடுத்து கொடுக்கும். இதை வந்து போட்டுட்டு நான் ப்ரூஃபிங்லாம் விடலைங்க, அப்படியே எடுத்து அப்படியே நீங்கள் சீஸ் போட்டிங்கன்னா உடனே எடுத்து நீங்கள் ஓவனில் வந்து செட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கடாய் இருந்ததுன்னா கடாயில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் இந்த வச்சு தோசை தவாவில் என்ன பண்ணுங்கள், ஒரு 15 மினிட்ஸ் வச்சு மூடி வச்சுருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு. ஆனால் நான் அதுக்கு தோசை தவாவில் வந்து நான் செஞ்சது கிடையாது, ஓவன் வந்ததுலேருந்து தாங்க செய்கிறேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ 180 டிகிரியில் வந்து ஒரு 15 செகண்ட்ஸ் வச்சு எடுத்துக்கிட்டேங்க. 15 இல்லை 20 செகண்ட்ஸ் எடுத்துருப்பேன். டைமிங் கரெக்டாக தெரியல, ஆனால் 20 செகண்ட்ஸ்குள்ளே தாங்க வச்சு எடுத்துனேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் தான் கேட்டிருந்தாங்க, நைட்டு டின்னருக்கு கேட்டிருந்தாங்க. அதனால் நான் நைட்டு தான் செஞ்சுருந்தேன். என்ன இப்படி இருக்குன்னா நான் கொஞ்சம் அவங்க வரத்துக்கு முன்னாடி செய்யணும்னு சொல்லிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணிட்டேன். ஆனால் அவங்க வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் மேலே வந்து அந்த சீஸ்லாம் சீஸ் அதாவது என்ன சொல்கிறது அப்படியே வீடியோலாம் எடுப்பாங்களா, அதுமாரி எடுக்க முடியல. பாருங்கள் அது நல்லாவே என்ன பார்த்திங்கன்னா அந்த பன்னு அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. அவர் நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த ரியாக்ஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு.
இதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா கோக்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நைட்டில் சாப்பிட்றதுனால சரி கோக் கொஞ்சம் குடிப்பாங்க ஹஸ்பண்டும் தம்பியும். அதனால் நான் வந்து அதை வந்து எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனால் ரெகுலராக எடுத்துக்க மாட்டோம். எப்போனா தாங்க இதை செஞ்சு சாப்பிடுவோம். ரொம்ப ரேர் தான் சொல்லலாம். ஆனால் அந்த சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் வந்து வீட்டில் ரெகுலராக வச்சுருந்தா அது ஒன்றும் ஆகாது. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா அது ஒன்றும் ஆகாதுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எண்ணெய் சூடாக கிடச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.